கலைஞர்களே, படவேட்டை சேர்ந்த எங்களுக்கு ஒரு நாடக கலைஞர் ராஜாமணியின் கலையன்பர் எங்கள் சீனிவாச நாடகத்தை பாராட்டி 200 ரூபாய் பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த நன்றி வணக்கம். அப்பா, மலைநாடு சென்றேன். மலைநாட்டு மண் தயார மணல் எங்களுக்கும் கடுமையான போர் மூண்டது. அந்த போரில் கொண்டு விட்டோம். அதன் பிறகு நாட்டு அதிபர் ஓடி வந்து முறையிட்டார்கள். ஐயா, ஒரு நாட்டு மன்னரை கொண்டு விட்டீர்கள், எங்களுக்கு ஆறுதல் கூற உரைத்தார்கள். சில காலம் தங்கி ஆறுதல் கூறிவிட்டு வந்து விட்டேனப்பா. அப்படியா? பரவாயில்லை. ஆமா, என்னுடைய மனைவி சாந்தி எங்கப்பா? சாந்தியா? ஆமா. விளையா அவளை கேட்க வேண்டாம். அப்பா, அவள் யார் தெரியுமா? தரம் கேட்கவன். அப்பா, அன்பான கேட்கவன். நீ இல்லாத போது ஒரு ஆளோடு சேர்ந்து சாந்தி 3 மாதம் கருவுற்று இருந்தாளா? அப்பா, தவறு செய்தவன் நானப்பா. தவறு செய்தவன் நானும். உண்மைதானப்பா? என்னப்பா உரைக்கின்றாய்? நானுடைய மைத்திரனும் போருக்கு சென்றோம். வந்து போருக்கு போகும்போதே ஆற்றிலே தண்ணீர் வந்து விட்டது. ஆற்றில் இறங்கும் போது கோயில்கள் சாய்ந்து விட்டது. இறங்க முடியாது என்று ஆற்றங்கரையிலே படுத்து உறங்கினோம். அதன் பிறகு வந்துவிட்டது. வந்தேன், மனைவி சாந்தி சந்தோஷம் ஆடினோம் பாடினோம் கொண்டு விட்டேன்ப்பா. அந்த கருவுக்கு காரணமே நான் தானப்பா. இந்த பாவையை மன்னிக்க வேண்டும் அப்பா. என் மகளின் வார்த்தையை கேட்டு உண்மை புரியாமல், அவள் பெருமை தெரியாமல் நாட்டை கொண்டு வாழ்த்து வளர்த்து நாடு கடத்தி விட்டேன். ஐயோ, நாடு கடத்தி விட்ட பாவை அப்பா. நாடு கடத்தி விட்டேன். ஐயோ சாந்தி, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் சாந்தி, என் தங்கையின் திருமகளே, உன்னை புரியாமல் சாந்தை கொண்டு உன்னை மாற்றி வைத்து விட்டேன். எங்கே இருக்கின்றாயோ, எப்படி அழைகின்றாயோ, எப்படி குடிக்கிறாயோ சாந்தி.
ஐயோ சாந்தி சாந்தி, ஒரு பெண் எப்படி பிறந்தால் எப்படி இறந்தால் முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தால் என்பதுதான் முக்கியம். அதை போன்று பூக்கின்ற பூக்கள் எல்லாம் பூஜைக்கு உதவாது, பிறக்கின்ற மனிதரெல்லாம் மனிதனாக வாழ மாட்டார்கள். என் தாய் என் தங்கை சமக சாந்தி சிறப்போடு இருந்தாலே, சிறப்போடு வாழ்ந்தாலே. ஐயோ சாந்தி சாந்தி, கல்லெல்லாம் மாணிக்கம் கல்லாகுமா.
அன்பின் பிறப்பிடமே என் தன்னை அடித்து விரட்டி விட்டாரே எங்க இருக்கின்றாயோ எங்கு கண்டு தேடுவன் சாந்தி சாந்தி பூங்காற்றே பூங்காற்றே போவது நான் எங்கே